இந்த பதிவு யாருக்கானதுன்னா, அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தான். நேத்திக்கு பிரஸ் மீட்டில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுமாரி 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆர்சிபி கப் அடித்ததுனால சந்தோஷத்தின் வெளிப்பாடாக சின்னசாமி ஸ்டேடியத்தில் கூடின கூட்ட நெரிசலில் ஒரு 11 பேர் இறந்துருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இது மாதிரி நாகரிக சமூகம் இந்த மாதிரி கூட்டங்களில், திருவிழா, கோயில்களில், இந்த மாதிரி இடங்களெல்லாம் கூட்டம் கூடுறது இது மாதிரி பின்விளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக எந்த நோக்கத்துக்காக இந்த பதிலை சொன்னீங்க? அவங்க கேட்டது கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி, பெங்களூரில் நடந்த விஷயத்தை பற்றி. அதுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒரு பதில் சொல்லுங்கண்ணா. இனிமேல் அண்ணன் ஓட்டு கேட்க போகும்போது எங்கேயும் கூட்டத்தையே சேர்க்க மாட்டார். ஏன்னா அதுவும் கூட்ட நெரிசலில் ஏற்படும் போது ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா 200 இவங்களாச்சும் இலவசமாக கூட்டத்தை போயிருக்காங்க. 200 காசு கொடுத்து நீங்கள் கூட்டத்தை கூட்டி அது மாதிரி கூட்ட நெரிசலில் யாராவது இறந்துட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இனிமேல் எங்கேயும் கூட்டம் கூட்டிடாதீங்க. கோயிலில் மட்டும்தான் கூட்டம் கூடுறாங்க. என்ன நோக்கத்துக்காக என்ன விஷயத்தை சேர்க்குறீங்கன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியலண்ணே. இதில் யார் பிரிவினை அரசியல் பண்ணுறாங்கங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்டே எல்லாத்துக்கும் புரிய வைக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.